வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். லேர்னிங் டிசபிலிட்டினா சைல்டுக்கு இன்டெலிஜென்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ரீடிங், ரைட்டிங், மேத்து, அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் எக்ஸ்பிரஷன், இந்த ஏரியாவில் டிஃபிகல்ட்டி இருந்தால் கூட லேர்னிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க. அதுக்கு முக்கியம் நம்மளோட டீச்சிங் அப்ரோச் தான். ஸோ பல நேரங்களில் குழந்தைங்க ட்ரை பண்ணலாலும் நம்ம நினைக்கிறோம் அவங்க அவங்களோட எஃபர்ட்டை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலா குழந்தைங்க ட்ரை பண்றாங்க, அப்ரோச் தான் பிரச்சனையா இருக்கு. அதனால லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்களுக்கு எது ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணும், எது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பதிவில் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போங்க. ஸோ ஒரு முக்கியமான 20 டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி சென்சரி லேர்னிங், அதாவது சி இயர் டூ. ஸோ எல்டி சில்ட்ரன் ஒரே மாதிரி மெத்தட்ல லேர்ன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் அவங்களோட லேர்னிங். உதாரணத்துக்கு கேட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம டீச் பண்றப்ப அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் சைல்ட ரீட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் சவுண்டை சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் மண்ணில் எழுத வைக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சரை காட்டலாம். அதுக்கப்புறமா தான் அவங்கள நோட் புக்ல எழுத வைக்கணும். அதாவது சி, இயர், டச், ரைட், இந்த மாதிரி நம்ம மல்டி மெத்தட்ல மல்டி சென்சரியில ஒர்க் பண்றப்ப அவங்களோட லேர்னிங் ஈஸியா இருக்கும், மெமரி ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டாஸ்க் பிரேக் டவுன். அதாவது எப்பயுமே ஒரு பெரிய டாஸ்காக கொடுக்கக்கூடாது, ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல அதை பிரேக் டவுன் பண்ணிக்கணும். ஸோ பெரிய டாஸ்காக கொடுக்குறப்ப அது அவங்களுக்கு ஓவர் ஃபிளமிங் ஆயிடும். உதாரணத்துக்கு ரைட் 5 சென்டென்ஸ் அபவுட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லாம ஸ்டெப் 1ல ஃப்ரூட்டோட நேம் எழுத வைக்கலாம். ஸ்டெப் 2ல அதோட கலர் என்னன்னு சொல்ல வைக்கலாம். ஸ்டெப் 3ல ஒரு ஸ்மால் சென்டென்ஸ் எழுத வைக்கலாம். ஸோ சைல்டு கிராஜுவலா கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆகுங்க. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் வித் வேரியேஷன். ஸோ சேம் கான்செப்டை ரிப்பீட் பண்ணணும்னா சேம் மெத்தட்ல ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு சைட் வேர்ட் கம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங் கார்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அப்புறம் வேர்ட் ஃபைண்டிங் கேம் மாதிரி வைக்கலாம். அப்புறம் ஒரு சென்டென்ஸ்ல அந்த வேர்டை மட்டும் ரீட் பண்ண வைக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கொடுக்குறப்ப லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி விஷுவல் சப்போர்ட். ஸோ பிக்சர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகமாகவே ஹெல்ப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு கெட் ரெடி ஃபார் லஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றப்ப சைல்டு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுக்கு பதிலாக அந்த ஒரு பெரிய டாஸ்கை டிஃப்ரெண்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல, உதாரணத்துக்கு பேக்கை க்ளோஸ் பண்ணுங்க, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், சிட் ஃபார் லஞ்ச், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிக்சரா கொடுக்குறப்ப அதை பார்த்து அவங்க அப்சர்வ் பண்றப்ப அவங்களோட இண்டிபெண்டன்சி இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பு, அதாவது ஃபிஃப்த் ஸ்ட்ராட்டஜி ப்ராசஸிங் டைம் கொடுக்கறது. எப்பவுமே நம்ம ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இமிடியேட்டா ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்றப்ப அவங்க ப்ரெஷர் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் டைம் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு 5+3 அப்படின்னு கேட்குறப்ப குழந்தை உடனே ஆன்சர் பண்ணணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. டீச்சர் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணணும். டீச்சரோ பேரண்டோ ஃபர்ஸ்ட் நம்ம பொறுமையா இருக்கணும், வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா குழந்தை ஆன்சர் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் அண்ட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பயுமே எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனா இருந்தாலும் சிம்பிளா நம்ம கொடுக்கணும். லாங் அண்ட் லென்த்தி இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்குறப்ப சைல்டு அதை மிஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டேக் யுவர் இங்கிலீஷ் நோட் புக், ஓப்பன் பேஜ் 12, காப்பி த சென்டென்ஸ், இந்த மாதிரி சொல்லாம இங்கிலீஷ் நோட் புக்கை ஓப்பன் பண்ணுங்க, கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு பேஜ் நம்பர் 12 எடுங்க. ஒரு டாஸ்க், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் சொன்னீங்கன்னா குழந்தை ஈஸியா செய்வாங்க. செவன்த் ஸ்ட்ராட்டஜி ஒன் கான்செப்ட் அட் அ டைம். எப்பவுமே ஒரு கான்செப்டை மட்டும் ஒரு நேரத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மல்டிபிள் லேர்னிங் அவங்களுக்கு ஓவர்லோட் ஆயிடும். ஸோ உதாரணத்துக்கு லெட்டர் பி அப்படி டீச் பண்றப்ப ஸ்பெல்லிங் அப்புறம் சென்டென்ஸ் ரைட்டிங் சேம் டைம்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபார்மேஷன்ல அவங்கள கிளியர் பண்ணணும். அதுல கிளாரிட்டி வந்துடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஸ்பெல்லிங்க்கு போகலாம். அதுக்கப்புறமா சென்டென்ஸ்ல எழுத வைக்கலாம். எய்த் ஸ்ட்ராட்டஜி ரியல் லைஃப் லேர்னிங் கனெக்ஷன். ஸோ ரியல் லைஃப் கனெக்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்றப்ப அந்த விஷயத்த அவங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுப்பாங்கங்க. உதாரணத்துக்கு ஒரு மணி கான்செப்ட் டீச் பண்றோம் அப்படின்னா கிளாஸ் ரூம்ல ஒரு ஷாப் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செட் பண்ணலாம்.
ஸோ சைல்டு கிட்ட ஒரு காயினை கொடுத்து சாக்லேட் வாங்க வைக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்டேஷனரி கிட்ஸ் வாங்க வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரியல் டைம் எக்ஸ்போஷர் கொடுக்குறப்ப அந்த கான்செப்டை அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. 9th ஸ்ட்ராட்டஜி எரர் ஃப்ரெண்ட்லி லேர்னிங். அதாவது மிஸ்டேக் வந்த உடனே ஸ்டாப் பண்ணினா சைல்டு வந்து ஃபேராக ஆயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எப்பயுமே உதாரணத்துக்கு ஒரு சைல்டு வந்து ஷிப் அப்படின்னு படிக்கிறதுக்கு பதிலாக ஷீப்னு படிச்சுட்டாங்கன்னா டீச்சர் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷனை சொல்லி கொடுத்து சைல்டை திருப்பி ரிப்பீட் பண்ண வைக்கணும். இம்மிடியேட்டா ஸ்டாப் மட்டும் சொன்னா போதாதுங்க, அதுக்கான ஆல்டர்னேட்டான ஆன்சரை, கரெக்டான ஆன்சரை சொல்லி நம்ம கரெக்ட் பண்ண வச்சோம்னா குழந்தைக்கு வந்து கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். 10th ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரென்த் பேஸ்டு டீச்சிங். ஸோ ஒரு சைல்டோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப எப்பயுமே லேர்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ உதாரணத்துக்கு கார் வந்து ஒரு குழந்தைக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த கார் மூலயமா நம்ம ரீடிங் வேர்ட்ஸை கார் பிக்சர்ஸில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 11th ஸ்ட்ராட்டஜி ப்ரீ டீச்சிங் கான்செப்ட். அதாவது ஒரு லெசனை வந்து நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு லெசன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அனிமல் லெசன்னா, இன்னைக்கே அதை பற்றின அனிமல் பிக்சர்ஸை காமிக்கிறது, அனிமல் பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் பேசுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்த நாள் நியூ லெசன்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு அதில் இருக்க ஃபியர், ஆன்சைட்டி குறையும். 12th ஸ்ட்ராட்டஜி மாடலிங். அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ தென் எக்ஸ்பெக்ட். எப்பயுமே ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிக்கணும். நெக்ஸ்ட் குழந்தைய செய்ய சொன்னா அவங்க ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு டீச்சர் வந்து போர்டில் ஒரு சென்டென்ஸை எழுதுறப்ப ஸ்பேஸிங்க, கேபிட்டல் லெட்டரு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே நம்ம செய்யறப்ப குழந்தைங்க அதே மாதிரி செய்வாங்க. 13th ஸ்ட்ராட்டஜி ரெடியூஸ் அன்னெசரி ரைட்டிங் லோடு. அதாவது நம்ம ரைட்டிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் லேர்னிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க. எப்பயுமே ஒரு பேராகிராஃபாக எழுத சொல்லாமல் கரெக்ட் ஆன்சரை சர்க்கிள் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் எழுதணும்னா அது ஒரு 2-3 சென்டென்ஸில் ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா. அது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியோ இல்லை ஃபில்அப் மாதிரியோ இல்லை சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரியோ கொடுத்து கூட நம்ம அந்த ஆன்சரை நம்ம வர வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தன்னால் முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 14th ஸ்ட்ராட்டஜி எமோஷனல் சேஃப்டி பிஃபோர் லேர்னிங். ஸோ ஃபியர் இருந்துச்சு, பயம் இருந்துச்சுன்னா கூட லேர்னிங் வந்து ஸ்டாப் ஆகிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு ரீடிங் வந்து டிஃபிகல்ட்டியாக ஒரு சைல்டுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மொத்த கிளாஸில் வச்சு அந்த சைல்டுக்கு வந்து நம்ம டீச் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குரூப்பில் நம்ம டீச் பண்ண வச்சோம்னா குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகுங்க. 15th ஸ்ட்ராட்டஜி என்கரேஜிங் எஃபர்ட் நாட் ஓன்லி ரிசல்ட். அதாவது ஒரு சின்ன விஷயத்த குழந்தை ட்ரை பண்ணால் கூட இமிடியேட்டாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா அது வந்து குழந்தைக்கு லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணாதுங்க. நிச்சயமாக அப்ரிஷியேஷன் எல்லாருக்குமே தேவைப்படும். நமக்குமே பல நேரத்தில் நம்ம யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம நினச்சிருப்போம். ஸோ அப்ரிஷியேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறோமோ அவங்களோட ப்ராக்ரஸ் வந்து லேர்னிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து 2 வேர்டை நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் படிச்சிட்டீங்க, பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா அது மோட்டிவேட் ஆகும் குழந்தைக்கு. ஸோ நாளைக்கு அடுத்த ஒரு சென்டென்ஸை வித்தவுட் சப்போர்ட்டில் அவங்க படிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 16th ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன். எப்பயுமே நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோங்க. ஏன்னா ஒரு ரொட்டீன் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப் ஃபீல் வந்துடும். சேஃபாக ஃபீல் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து உங்களோட ரேப்போ பில்ட் பண்ணுவாங்க, லேர்னிங்கும் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ ப்ரிடிக்டபிள் ரொட்டீனாக இருந்தால் சைல்டுக்கு வந்து செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு டெய்லி சேம் ஆர்டரில் ரீடிங்கு, ரைட்டிங்கு, ஆக்டிவிட்டி, பிரேக் இந்த மாதிரி ஒரு காமன் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணோன்னா அவங்களுக்கு டிரான்சிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 17th ஸ்ட்ராட்டஜி அசிஸ்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. ஸோ லேர்னிங் எய்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்ட்ரிப்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண செய்யலாம். இல்லை கலர்டு லைன்ஸ் நோட் புக்கை யூஸ் பண்ணி ரைட்டிங் அலைன்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம அசிஸ்டிவ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணோம்னா லேர்னிங் ஈஸியாக இருக்குங்க.
18th strategy, frequent revision. ஸோ எல்டி குழந்தைங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக எக்ஸ்போஷர் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ஒரு நியூ லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாச்சு நம்ம ரிவிஷன் கொடுக்கணுங்க. 19th strategy, டீச்சிங் செல்ஃப் மானிட்டரிங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு குழந்தைக்கு தன்னோட ஓன் ஒர்க்கை வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. அப்போ அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதில் கேபிட்டல் லெட்டர் இருக்கா, ஸ்பேசிங் இருக்கா, ஃபுல் ஸ்டாப் இருக்கா, இந்த மாதிரிலாம் அவங்களே ஓனாக அதை வந்து அனலைஸ் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ 20th strategy என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ரெஸ்பான்ஸ் மெத்தட். ஸோ எல்லா குழந்தைங்களும் ரிட்டன் ஆன்சர் மூலியமா மட்டும்தான் ஆன்சர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. ஒரு சைல்டு வந்து ஓரலாக ஆன்சர் பண்ணலாம், பிக்சரை வரைகிறது மூலமா ஒரு குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், மேட்சிங் ஆக்டிவிட்டி மூலயமா ஆன்சரை காமிக்கலாம். ஸோ நமக்கு வேண்டிய ஆன்சரை வந்து அவங்க எந்த மெத்தடில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தாங்க முக்கியம். ஸோ அதுக்கான மெத்தடை ரெடி பண்ணுறதுக்கு அஸ் அ டீச்சராகவோ அஸ் அ பேரண்டாவோ நம்ம அதில் வந்து நம்ம ஸ்கில்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்ம ஈஸியாக குழந்தைங்க கிட்ட இருந்து ஆன்சரை வாங்க முடியுங்க. ஸோ எப்பயுமே ஃப்ளெக்சிபிள் ரெஸ்பான்ஸ் மெத்தட் வந்து குழந்தைக்கு அவங்களோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட், காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், அதாவது எல்டி சிறப்பு குழந்தைங்களோட ஒர்க் பண்றப்ப நம்ம காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ், இதை பண்ணாம இருந்தாலே அவங்களோட லேர்னிங் ப்ராக்ரஸ் வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்குங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பேரிங் வித் அதர்ஸ். எப்பயுமே எந்த ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையோட கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. இது என்னோட எல்லா பதிவுலையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட நம்ம கம்பேர் பண்றப்ப அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து லோவாயிடுதுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா சேம் மெத்தடை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் மெத்தட்ல நம்மளோட டீச்சிங்கை கொண்டு போனோங்க. தேர்டு, டூ மச் ரைட்டிங் ஒர்க். எப்பயுமே நம்ம ரைட்டிங் ஒர்க் வந்து ஹெவியா கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரைட்டிங் மேல பயம் வந்துருங்க. ஸோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா ரஷ்ஷிங் த சைல்டு. எப்பயுமே எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் குழந்தைய அறிபறி பண்ணி ஃபாஸ்டா பண்ண வைக்கிறது செய்யவே கூடாதுங்க. இது வந்து குழந்தைக்கு ஆன்சைட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், எந்த ஒரு குழந்தையுமே நீ லேசியா இருக்க, உனக்கு கேர்லெஸ்னஸ் அதிகமா இருக்கு, நீ மறந்துடுற, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லவே கூடாதுங்க. இது வந்து அவங்களை டீமோட்டிவேட் பண்ண வைக்கோங்க. ஸோ மோட்டிவேஷன், ஒரு குழந்தை மோட்டிவேட் ஆனாங்கன்னா அவங்களோட லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ மோட்டிவேட்டட் வேர்ட்ஸாக தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். அப்ரிசியேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெனி கான்செப்ட் டுகெதர். அதாவது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கான்செப்டை இன்ட்ரடியூஸே பண்ணக்கூடாதுங்க. அட் அ டைம் ஒரு சிங்கிள் கான்செப்டை தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இல்லைன்னா அது அவங்களுக்கு ஓவர்லோடாக ஃபீல் ஆயிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுவோங்க. அதாவது எல்லா எல்டி சிறப்பு குழந்தைங்களும் ஒரே மாதிரி மெத்தட்ல லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோங்க. ஸோ எல்டி சில்ட்ரன் வந்து டிஃப்ரெண்ட் லேர்னிங் பாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணாதான் அவங்களுக்கான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்க. டீச்சிங் அப்ரோச்சஸையும் நம்ம மாற்ற முடியும். என்னோட முன்னாடி பதிவில் நான் போட்டிருந்தாங்க எல்டி சிறப்பு குழந்தைங்களை பத்தி டீட்டெயில்டா. அந்த பதிவுலேயே நம்ம வந்து பேசியிருப்போம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டீச்சிங் மெத்தடாலஜியும் டிஃபர் ஆகுங்க. ஸோ அதனால எல்லா எல்டி சிறப்பு குழந்தைங்களும் ஒரே மாதிரி மெத்தட்ல லேர்ன் பண்ண மாட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல எல்டி சிறப்பு குழந்தைங்களுக்கான முக்கியமான 20 இம்பார்ட்டன்ட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள சில்ட்ரன் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் கிடையாதுங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ். ஸோ ப்ராப்ளம் லேர்னிங் எபிலிட்டியில இல்ல, லேர்னிங் அப்ரோச் வந்து மேட்ச் ஆகாதனால தான் அவங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஸோ டீச்சிங் சேஞ்ச் ஆனாலே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் சேஞ்ச் ஆகுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.